அண்ணே என்னென்னா, இப்போ ஆர்சிசிபியை பற்றி எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கண்ணே. அப்போ அதுக்கு வந்து சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, சொல்ல வந்ததை ஒழுங்காக சொல்லலைன்னா சொல்லாத அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லைங்கண்ணே. பட் ஆனால் ஆர்சிசிபியோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு சில இடத்துல வந்து இன்னும் ஆர்சிசிபி போடுறது கிடையாது. அதனால் என்னென்ன விளைவுகள் வரும்ன்றதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ ஆர்சிசிபி வந்து எர்த்தரஸ்டர். இப்போ ஒரு வேளை வந்து நம்ம இப்போ வீடு கட்டிகிட்டு இருக்கோம், அப்போ வந்து எல்லாம் தண்ணி அடிப்பாங்க. அப்போ வந்து கீழே தண்ணி கிடக்கும். அப்படின்றப்ப நம்ம ஒயர் போடுறோம். அந்த ஒயரில் எங்கேயாவது ஸ்லீவ் கட் ஆயிருந்துச்சுன்னா கூட இந்த ஆர்சிசிபி இருந்துச்சு அப்படின்னா, அதில் எர்த் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா டப்புன்னு ட்ரிப் ஆயிரும். அது மாதிரி மேலே மோல்டிங் ரூஃப் போட்டிருக்கோம். அப்போ கம்பியெல்லாம் கட்டுவாங்க. இப்போ நம்மளே வந்து மேலே ஏதோ ஒரு மிஷின் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப கரண்ட்டு கம்பியில் பட்டுச்சு அப்படின்னா மேலே நிற்கிற அம்புட்டு பேருமே நம்ம மேலே கரண்ட் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் இந்த மாதிரி இஎல்சிபி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போ வர்ற புது சர்வீஸில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி ஆர்சிசிபி இருந்தால் தாங்க சர்வீஸ் தர்றாங்க. பட் ஆனால் ஒரு சில இப்போ பழைய சர்வீஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஆர்சிசிபியை போடுங்க அப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. இபிலையும் சொல்கிறது கிடையாது, எதுவும் சொல்கிறது கிடையாது. அதனால ஒரு சில வீட்லேயுமே இன்னையுமே பழைய மெயின்ஸு நம்ம எம்சிபி இந்த மாதிரி தான் இருக்குது. ஐசோலேட்டர் இந்த மாதிரி அது வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குன்ட்டு நம்ம கவர்மெண்ட் விடுதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் வந்து ஆர்சிசிபி முக்கியமாக இருந்தே ஆகணும் அப்படின்னு சட்டம்லாம் போட்டிருக்காங்க. ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் நம்ம இதுலேயும் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இன்னும் முழுசாலாம் வந்து எல்லார் வீட்லேயும் இந்த ஆர்சிசிபி இருக்கான்னு கேட்டால் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னுமே ஒரு சில வீட்டில் பழைய மெயின்ஸ் வச்சுருக்காங்க, ஐசோலேட்டர் வச்சுருக்காங்க, எம்சிபி வச்சுருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை கவர்மெண்ட்டே வந்து சொல்லணும். ஏன்னா சொன்னாதே அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா புது சர்வீஸ் போடுறவங்க எல்லாருமே வந்து இப்போ வர்றது ஓகே, பழைய இதெல்லாம் இன்னும் இருக்காங்க. ஒத்த சர்வீஸ்லாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஒத்த சர்வீஸ்லாம் ஒரே ஒரு ஃபியூஸ் மட்டும்தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம இபி டிபார்ட்மெண்ட் பார்த்து சொன்னால் அவங்களுக்கு இன்னும் விழிப்புணர்வாக இருக்கும். இதனால் நான் வச்சுருக்க ஆர்சிசிபி தான் வாங்கணும்னு சொல்லலைங்கண்ணே. இது ஒரு வகையான கம்பெனி. ஆனால் இன்னும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. லெக்ராண்டு, ஹேவல்ஸ் அந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்குது. இதில் வந்து எந்த கம்பெனினாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆர்சிசிபி ரொம்ப கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணும்.